ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். நம்ம இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இட்லி உப்புமா எப்படி செய்யுதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ இது செய்கிறதுக்கு நான் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். அதில் ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு இந்த மாதிரி கை வச்சு இது பண்ணி விட்டோன்னா கரைஞ்சிரும். கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த இட்லி 8 இட்லி எடுத்திருக்கேன். காலையில் அவிச்ச இட்லியை சாயந்தரம் நைட்டு கொடுத்தோன்னாக்கா யாருமே சாப்பிட மாட்டாங்க, பழைய இட்லின்ட்டு. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அந்த உப்பு நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நம்ம வச்சுருக்க இட்லியை இந்த மாதிரி தண்ணியில் வச்சுருங்க. வச்சுட்டு ஒரே 1 நிமிஷம் போதுமானது. நல்லா அப்படியே அமுக்கிட்டு அந்த இட்லியில் அந்த ஈரம் ஒட்டுற மாதிரி அப்படியே எடுத்துருங்க. ரொம்ப நேரம் ஊற விட்டுறாதீங்க, அப்புறம் மாவு மாதிரி வந்துடும். எடுத்துகிட்டு கையில் எடுத்து அந்த புழிஞ்சிடணும். அந்த வேஸ்ட் தண்ணியெல்லாம் புழிஞ்சு விட்றணும். தண்ணி இல்லாமல் பார்த்துக்கங்க. அதை வேறு ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி கை வச்சு பிதித்து விடலாம். அப்படி இல்லைனாக்கா கட் பண்ணி கூட கத்தி வச்சுட்டு ஸ்கொயர் மாதிரி ஷேப்பில் கூட போடலாம். எப்படி வேணாலும் போடலாம். ஆனால் இந்த கையில் பிதித்து விட்டு செய்கிறதா எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு பிடிக்கும். அதனால் நான் இந்த மாதிரி செய்கிறேன். இந்த மாதிரி அடுத்த இட்லியையும் நல்லா புழிஞ்சிக்கோங்க. தண்ணியோடு செஞ்சிங்கன்னா கொஞ்சம் சவசவன்னு இருக்கும் நம்மளுக்கு, தண்ணியாக இருந்ததுனாக்கா. அதனால் நல்லா தண்ணியை முடிஞ்ச அளவுக்கு புழிஞ்சு விட்டு இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. செட்டிநாட்டில் இது மாதிரி செய்வாங்க பழைய இட்லியெல்லாம். எங்கள் அம்மா அடிக்கடி செய்வாங்க. எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். அதே மாதிரி என் குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். அதனால் எங்கள் வீட்டில் பழைய இட்லி இருந்ததுனாலே நாங்கள் இந்த மாதிரி தான் செய்கிறது. இதே மாதிரி அடுத்த இட்லியும் அதே தண்ணியிலே போட்டு நம்ம புழிஞ்சு விட்டுட்டு எல்லா இட்லியும் புதித்து எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ இதுக்கு இப்போ 2 பச்சை மிளகாய் எடுத்து அது இந்த மாதிரி ஒரு பச்சை மிளகாய் 4 நறுக்கி வச்சுருக்கேன். அவங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயத்தை எடுத்து அது இந்த மாதிரி நீளமாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் அப்பளம் வறுத்துட்டு அந்த எண்ணெயில் தான் இந்த செய்ய போகிறேன். ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. அதுவே போதுமானது. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கங்க. கடுகும் உளுந்து நிறையா இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் இந்த அளவுக்கு சேர்க்குறேன். இந்த நேரத்தில் நீங்கள் பச்சை மிளகாய் இல்லைனாக்கா காஞ்ச மிளகா கூட 2 பிச்சு போட்டு தாளிச்சிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்க்குறேன். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கணும். இப்போ வெங்காயத்தை சேர்க்குறேன். வெங்காயம் நிறையா சேர்த்தோன்னா இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். அதனால தான் நான் நிறையா சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பழைய இட்லி இருந்ததுன்னா நம்மளே தான் சாப்பிடணும் நம்ம வீட்டில். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னாக்கா எல்லாருமே சாப்பிடுவாங்க. நம்ம மட்டும் சாப்பிட வேண்டிய தேவை இருக்காது. அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி செய்யுங்க. நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இது வெங்காயம். இந்த நேரத்தில் நான் இப்போது மிளகும் ஜீரகமும் 2மே சேர்த்து நுணுக்கி வச்சுருப்பேன் கொஞ்சம் குறன்னு. அந்த பவுட்ரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். அப்படி உங்கள்கிட்ட மிளகு ஜீரக பவுட்ரு சேர்த்தது இல்லைனாக்கா தனித்தனியாக கூட நீங்கள் மிளகு ஒரு 1/2 டீஸ்பூனு, ஜீரக பவுட்ரு ஒரு 1/2 டீஸ்பூனும் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நுணுக்கி வச்சுக்கிட்டோன்னா எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கும். இது போட்டோம்னாலே ஒரு நல்ல மனம் வரும் நம்மளுக்கு. அந்த மனமே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அது போட்டுட்டு இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம உப்பெல்லாம் சேர்க்க தேவையில்லை. ஏன்னா தண்ணியிலே ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம்ல. இட்லி மாவில் வேறு உப்பு இருக்கும், அதுக்காக. இப்போ நல்லா இது கிண்டினதுக்கப்புறம் நம்ம பிதித்து வச்சுருக்கோம்ல அந்த இட்லியையும் சேர்த்துடலாம். அதில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர கிண்டிக்கங்க, கீழே மேலேயும் கொடுத்து. இந்த இட்லி சட்னியோட சாம்பாரோட எல்லாத்தோடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். சட்னி சாம்பார் எல்லாமே நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கு. தெரியாதவங்களுக்கு அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கங்க. அப்படியே சும்மாவே கூட ஜீனி வச்சு பொடி வச்சு கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி இட்லி செஞ்சோன்னாக்க. நம்ம இந்த மாதிரி கிண்டினோம்னாக்க நம்மளுக்கு நல்லா இட்லியும் சூடு வந்திருக்கும். சூடு வந்தால் தான் நல்லாயிருக்கும். நம்ம இந்த மாதிரி கிண்டினதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா கை வச்சு தொட்டு பார்த்தோன்னாக்கா அந்த கையில் அந்த சூடு இட்லி சூடு தெரியணும். அந்தளவுக்கு வந்தாலே போதுமானது. இப்போ அடுப்பு அமர்த்திடலாம். அடுப்பு அமர்த்திட்டு வேறு ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ரொம்ப ஈஸியான இட்லி உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இது கண்டிப்பாக எல்லோரும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.